பாகவதோத்தமர்கள் இருக்காளே, அவர்கள் திருவடியை அடைவதை தவிர்த்து எனக்கு வேறொரு புருஷார்த்தம் இல்லை. புருஷார்த்த காஷ்டா என்று சுவாமி தேசிகன் அதை விளக்குகிறார். பகவத் பாரதந்திரியம், எம்பெருமானுக்கு நீ அடிமைப்பட்டவன் நினைப்பதை காட்டிலும் அவன் அடியாருக்கு அடிமைப்பட்டவன் என்று நினைப்பதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அப்படி ஒருத்தன் வாழ்ந்தானேயானால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இங்க ஆழ்வார் பலஸ்ருதி சொல்ற. இப்பெல்லாம் கல்யாணம், தாம்பத்தியம், அதுல விரிசல்கள் அனாயசமா வந்து இருக்கோ இல்லையோ. நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றின் உள்ளம் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட 1000 வயுமோர் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே. இந்த 10 பாசுரத்தை நன்கு அத்தியனம் செய்து அதன் அர்த்த விசேஷங்களை மனதில் தரித்தானேயானால் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே, புத்திரபௌத்திராதிகளோட பகு குடும்பியாக சகல சௌபாகியத்துடன் வசிப்பார்களாம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படை தோறும் எம்மை ஆளும் அமரரை. யார் பகவத் பக்தி செய்கிறார்களோ அப்பேற்பட்டதான அந்த பகவத் பக்தி பண்ணும் பெரியோர்கள் இருக்காளே, அழிக்கும் பரமனை கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை துளிக்கும் நறுங்கண்ணி தூமணி வண்ணன் எம்மான் தன்னை ஒளிக்கொண்ட சோதியை உள்ளத்திருத்தும் அவர் கண்டீர் சலிப்பின்றி ஆண்டு எம்மை சண்ம சண்மாந்தரம் காப்பரே. ஒரு நாள் நான் பெருமாள் கிட்ட போகணும் அவசியம் இல்லை சுவாமி, எனக்கு எங்க ஆழ்வார் இருக்கார், எங்க ஆச்சாரியன் இருக்கார், எங்க சுவாமி இருக்கார், அவர் திருவடி வாரத்துல இருத்துட்ட நானு. நீ யாரா அப்படின்னு கேட்டா அந்த சுவாமியினுடைய திருவடி, அந்த சுவாமியினுடைய சிஷ்யன், அவருடைய சம்பந்தத்தை பெற்றவன், அதை சொல்லிட்டாலே போறோம், எனக்கு சுலபமா பகவானுடைய கிருபை கிடைக்க போகுது. அந்த பகவானுடைய கிருபையை பெற்றுத் தருவது அவருடைய காரியம், நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு பாரதந்திரியத்தினுடைய பராகாஷ்டையில் நிற்பவன் சத்ருக்னன். அந்த வழியை நமக்கு காண்பித்தவர் யாரு? மதுரகவி ஆழ்வார். சத்ருக்னா அனகா. மதுரகவி ஆழ்வார் யாரு? அவர் துன்பற்ற மதுரகவி. ஏன்னா ஆழ்வார் நம்மாழ்வார் பகவானிடத்துல பக்தி பண்ணும் பொழுது அழுதார். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளா நிறைக்கும் சங்கு சக்கரம் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும்னு நாயிகா பாவத்துல பெருமாளை சேவிக்க முடியலையே, பெருமாளை அனுபவிக்கலையே, இன்னும் பெருமாள் தனக்கு சேவை சாதிக்கலையேன்னு ஓனு கதறி கதறி அழுது கண்ணுல இருந்து பெருகின கண்ணீரை தாரதாரியா அப்படி வாரி வாரி இறைக்கும்படியா அழுத. எங்கேயாவது ஆழ்வார் திருவடியில் இருந்த மதுரகவி ஆழ்வார் அழுதாருன்னு வருதோ, கஷ்டப்பட்டாருன்னு வருதோ, சிரமப்பட்டாருன்னு வருதோ? இல்லையே. துன்பற்ற மதுரகவி, துன்புற்ற ஆழ்வார் சொல்லலாம், ஆனா மதுரகவி துன்பற்ற மதுரகவி. அந்த வழி தொல்வழி, அதுதான் நல்வழி, அதுதான் என் வழி, அதுதான் எம் வழி. என் வழி தனி வழின்னு போகாதடா, தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே. சத்ருக்னனுடைய நிஷ்டையை மதுரகவி ஆழ்வார் நமக்காக அனுஷ்டித்து காண்பித்தார். பரதனும் சத்ருக்னனும் மாமாவினுடைய இல்லத்தில் பல ஆண்டுகள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய மனசு ராமனை நினைச்சுட்டே இருக்கு, அப்பாவை நினைச்சுட்டே இருக்கு. நாம பல ஆண்டுகள் போயிடுது, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் போயிடுது. நாம இன்னும் அண்ணாவை எப்போ பார்க்க போறோம்? அங்கதான் இருந்துட்டு இருக்கா, சௌக்கியமா தான் இருந்துட்டு இருக்கா, இன்னும் அயோத்திக்கு வரல, நாம எப்போ பார்க்க போறோம்னு. ராஜாவுக்கும் எல்லா பிள்ளைகளிடத்திலும் ஏகீபாவமான ஒரு பிரீத்தி இருந்தது. கௌசல்யை சந்தோஷமா இருக்கா. வால்மீகி கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேண அமித தேஜசா யதா வரேண தேவானா அதிதிர் வஜ்ரபாணினா. இந்த ஸ்லோகத்தை ராமன் அவதாரம் கட்டத்திலேயே 18வது சர்க்கத்துல பாலகாண்டத்துல சொன்ன வால்மீகி மறுபடியும் அயோத்தியா காண்டத்துல ஆரம்பத்துல இந்த ஸ்லோகத்தை ரிப்பீட்டேஷன் கொடுக்கிறார். மகாகவிகள் சொன்னதை திருப்பி சொல்ல மாட்டான், மகாகவிகள் சொன்னதை திருப்பி சொல்ல மாட்டான். அப்படி சொல்லிட்டான்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுமே. என்ன ரீசன்? கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேண அமித தேஜசா யதா வரேண தேவானா அதிதிஹி வஜ்ரபாணினா. இந்திரனை பெற்றெடுத்த அதிதி தேவி இந்திரனுடன் கூடியவளாக எப்படி ஆனந்தம் அடைந்திருந்தாளோ அது போன்று ராமனை பெற்றெடுத்த கௌசல்யா தேவி ஆனந்தத்துடன் விளங்கினாள். இது எங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம்? ராமன் பிறந்த பொழுது
அந்த பிறப்பின் சமயத்தில் வர்ணிக்கப்பட்ட ஸ்லோகம். சரி, இப்போ ராமனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. மோர் தென் 12 இயர்ஸ் ஓடி போயிடுத்து. ராமன் சௌக்கியமா சீதையோடு இருந்துட்டு இருக்கானோ இல்லையோ. அதே சமயத்துல இங்க மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஒண்ணும் இல்லை. பசங்கள்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா கோண்டா இருக்கும். பசங்கள்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா அம்மா கோண்டா இருக்கும். அப்புறம் ஆம்பியா கோண்டா மாறிடும். ராமன் கல்யாணம் ஆகியும் கௌசல்யானந்தனாகத்தான் இருந்தான்றத வால்மீகி ரீகன்ஃபார்ம் பண்றாரு. இங்க அப்படின்னா ஒரு பாவம் ஒருத்தி, ரொம்ப வயசான ஒரு மாமியார், அவோ சின்ன வயசுலயே கணவனை பறி கொடுத்துட்டா. தன் பிள்ளைய கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்தா. அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். பண்ணி வச்ச உடனே மாட்டு பொண்ணு வந்து மாமியார் விழுந்து சேவிச்சுட்டு இந்தாங்கன்னு ஒரு கிஃப்ட் பேக். என்ன விஷயம்னு, அதான் நான் வந்துட்டு உங்கள் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு காசி ராமேஸ்வரம் கிளம்புகோ அப்படின்ட்டான். டிக்கெட் போட்டான். மாமியார் பார்த்தா, ஐயோ என்னடி அம்மா இப்படி சொல்கிற நீ? சரி சந்தோஷம், என் பையனை நான் சின்ன வயசில் ஆம்பியாரை பறி கொடுத்துட்டேன். என் பையன் இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பேர குழந்தை பிறந்ததுன்னா அதை கண்ணால் பார்த்துட்டு காசி ராமேஸ்வரம் போறீன்னு. சரி போ அப்படின்னு டிக்கெட்டை வாங்கி அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணான். பாருங்க, குழந்தை பெற்றுட்டா. அதுவும் ப்ரீமெச்சூர்டு இம்மெச்சூர்டாக பிறந்தாவும். சீக்கிரமே பிறந்துட்டு குழந்தை ஆயிடுதா. அதை இப்போல்லாம் ஒரு ஏதோ சொல்கிறாலும் இல்லையோ, அந்த ஊரில் சீக்கிரம் குழந்தை பிறக்கிறதுக்கு நடுவில் February 22 எல்லாம் கும்புன்னு வைத்து அடிச்சுட்டாலே காந்தாரி மாதிரி. அதுக்குள்ளே பிறந்தா தான் அந்த ஏதோ விசாலாக கிடைக்கும். அந்த மாதிரி பிறந்துருச்சு. பிறந்தோடனே என்னாகும், டிக்கெட்டு கிளம்புன்னு. அடி பாரு, கல்யாணம் ஆகிடுத்து, உடனே குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை தன்னுடைய வாக்கால் பாட்டின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுதுன்னா அதை ஒரு தடவை கேட்டுட்டு போயிட்டு. அது என்ன பொல்லாது பாருங்க, அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளை 6 மாதத்துலேயே பாட்டின்னு கூப்பிட்டுச்சு. முதல்ல அத்தைனை கூட கூப்பிடல. கிளம்பு, இந்த டிக்கெட்டை கிளம்பு அப்படின்னா அந்த மாமியார் சொன்னான், ஐயோ பாரு இவ்வளோ அழகா வாக்கு வந்துருச்சு இதுக்கு. இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி அது ஒரு சத்தியானம் பண்ணுறதை பார்த்துட்டு சந்தோஷமாக போகலான்னு நினச்சிருக்கேன். சரி, நான் அஷ்டவருஷம் பாரம்பணம் உபநயனத்தானே சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு 7 வயசில் உபநயனம் பண்ணி இப்போ கிளம்புங்களேங்க. அடி சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, எல்லாமே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நீ வந்த பிறகு தான் எல்லாம் நல்லது நடந்துட்டு இருக்கு. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நீ வந்த, நீ கால் வச்ச வேலை நல்ல பேர குழந்தை பிறந்தது. அந்த பேரனுக்கு ஒரு உபநயனம் பண்ணி எடுத்து அதையே ஒரு கல்யாணம் பண்ணிட்டா. அதே ஒரு வழியாக பார்த்துட்டு நான் போகிறேனே, இதுதான் கடைசி. திருப்பி நான் டிக்கெட்டை மாற்றினே இருக்க முடியாது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் என்னை வீணான். அதனால் சீக்கிரம் இதான் கடைசி. இல்லை, நான் இந்த தடவை நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், கட்டாயம் என் பையனுக்கு கல்யாணம் ஆனோடனே நான் கிளம்பிடுறேன். கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ளே மத்தியானம் கட்டு சாரம் கூட ரெடியால. இவன் கையில் கட்டு சாரம் கொடுத்து மாமியார்கிட்ட டிக்கெட்டை கொடுத்தா. மாமியார் கேட்டா, எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு? ஏன் உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் ஒரு டிக்கெட் தானே? இல்லடி அம்மா, 2 டிக்கெட்டாக வாங்க. புரியலையே என்ன, உனக்கும் மாட்டு பண்ண வந்துட்டாடியம்மா, வா 2 பேரும் சேர்ந்து போகலாம். இப்ப என்னாச்சு, உனக்கும் மாட்டு பண்ண வந்துட்டாங்க. கௌசல்யா சுஷுபேதேன புத்ரேனாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினாம். சரி, இப்படி இருக்கச்சே ராமபிரான் எல்லாருக்கும் பிரியத்தனமானவன், தசரதனுக்கு எல்லா விதத்திலும் பிரியத்தனமானவன். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவனை பார்க்க தசரதனுக்கு வயசு குறைஞ்சிட்டே வருதான் சுவாமி. அவனுக்கு இந்த ராமனை பார்க்க தசரதனுக்கு வயசு குறைஞ்சிட்டே இருந்தது. ஒரு நாள் போயிட்டு அப்படி அந்த கண்ணாடியில் போய் நிற்கிறான். நிக்கச்சே அவன் காது கிட்ட அந்த நரை எப்பொழுதுமே பின்னாடி முளைக்கிறதா முன்னாடி நரைக்கும், தெரியுமா? அதனால தலைமுடி கூட அப்புறம் லேட்டாக தான் இருக்கும். தாடி மீசை சீக்கிரம் நரைச்சிடும். அப்புறம் எதுவும் சொல்றாளே, இப்படி இழுத்துக்கிறாளே, கிரிஜாவா வனஜாவா, அவ கிட்ட வந்துட்டு ஸ்ரவண சமீப சித கேசா அப்படின்னு துளசி காது கிட்ட வந்துட்டான். தம் கர்ண மூலமாகத்ய ராமே ஸ்ரீரண்யஸ்யதாமிதி கைகேயி சங்கயேவாஹ பலிதச்சத்மனாஜராஹ. காளிதாசன் ரொம்ப பொலிட்டிக்கல் ஃபேண்டசியில சொன்னா, காது கிட்ட வந்து ரகசியம் பேசணும். ஏன் உறக்க பேசினா எல்லாருக்கும் காதுல விழுந்து அது சீக்கிரட் லீக் ஆயிடும், வெளில தெரியக்கூடாது. அஷட்கர்ணம்னு பேரு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆச்சாரியர்கள் மந்திரோபரேஷன் பண்ணும்பொழுது ஆச்சாரியனுடைய 2 காது, சிஷ்யனுடைய 2 காது, மற்ற காதுகள் கேட்க கூடாது. அதான் லாஜிக். அஷட்கர்ணம்னு பேரு. கண்ணாடியில பார்த்தா அது டோப்பா கிப்பாலாம் போட்டுட்டு போன நல்லா கைட்டி பார்த்தா இங்கெல்லாம் பார்த்தா ஒரே வெள்ளை வெளியே இருந்தது. என்ன? தம் கர்ண மூலமாகத்ய ராமே ஸ்ரீரண்யஸ்யதாமிதி
காதுக்கு கிட்ட கைகேயினிடத்துல பயந்து கைகேயி காதுல உழுந்த போறதுன்றதுக்கோசரம் அந்த நரை தசரதனுக்கு வயசாயிடுத்துடா, போருண்டா, அநேக வருஷ சாகசிரோ விருத்தஸ்தமசி பார்த்திவ, 1000 ஆண்டுகள் நீ ராஜ்ய பரிபாலம் செய்தாகிவிட்டது, தலையெல்லாம் ப்ளீச் ஆயிடுத்து, ராஜ்யத்தை ராமன் கிட்ட ஒப்படைச்சுதுன்னு சொல்லிட்டான். மன்னனே அவனியை மகனுக்கு ஈழ்ந்து நீ பன்னரும் தவம் புரி பருவம் ஈதன கண்ண மூலத்தில் கடற வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர். கம்பன். அதே துளசி, அதே காளிதாசன். ஸ்ரவண சமீபசித கேசா துளசி தம் கர்ண மூலமாகத்ய ராமே ஸ்ரீ யஸ்யதாமிதி கைகேயி சங்கயேவாக பலித சத்மனாஜரா. மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து போருண்டா, வெண்கொற்ற கொடையின் கீழ் அமர்ந்து ராஜ்ய பரிபாலம் செய்து தலையெல்லாம் ப்ளீச் ஆயிடுது. பன்னரும் தவம் புரி பருவம் ஈதன, காட்டுக்கு கிளம்பு, காட்டுக்கு கிளம்பு. இந்த ராம சீதை காட்டுக்கு கிளம்புறாளோ இல்லையோ, அப்போ அந்த அபிஷேகத்திற்காக வஸ்துக்கள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. நல்ல புதியதான பட்டாடைகள், பலவிதமான ஆபரணங்கள், தங்கம் வைரம் வைடூரியங்கள் பதித்ததான பாத்திரங்கள், இவைகள்லாம் அங்க இருந்தது. அத சீதை பார்க்கிறா. பார்க்கச்சே அங்க வல்கலம், வல்கலம் தான் அர்த்தம் மர உரி, காட்டில் தவம் செய்வதற்கு ஏற்றதான ஆடுகள் இருந்தது. இது என்னதுன்னு சீதை கேட்டான். இதுதான் மர உரின்னு. அப்படியா, நான் இதை போட்டு பார்த்துக்கிட்டா அப்படின்னு அதை வாங்கின உடனே போட்டு பார்த்துட்டேன். அது என்னமோ தெரியல சுவாமி, 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவைய இங்க செலக்ட் பண்ணிட்டு இருப்பா ஒரு மாமி. 4 பர்சன்ஸ் தள்ளி யாரோ ஒருத்தர் 150 ரூபாய்க்கு ஒரு நூல் புடவை வாங்கிட்டு இருப்பான். இவா மேல 10,000க்கு மேல 15,000மோ 20,000மோ கொடுத்தாலும் வாங்குறதுக்கு சித்தமா இருக்கா. அதுக்கார காடை கொடுத்துட்டாரு, தேய்னு தேய்ச்சிக்கலாம். அதை இங்க செலக்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி பார்ப்பா, அங்க அந்த 150 ரூபாய்க்கு நூல் புடவை எடுப்பா பாருங்க. டொக்குன்னு இதை போட்டுட்டு இங்கே அதை போய் எடுத்து, இந்த டிசைன் என்கிட்ட இல்லவே இல்லை, நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா, நான் வேணா வாங்கிட்டா. 10,000 ரூபாய் புடவை எங்க, 150 ரூபாய் புடவை எங்க, அது என்னமோ தெரியல, அவளுக்கு டக்குன்னு கண்ணு அங்கதான் போகும். அந்த மாதிரி அபிஷேகத்திற்காக உயர்ந்த பல வஸ்திரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு, உயர்ந்த தங்கம் வைரம் வைடூரி எல்லாம் வச்சிருக்கு. இவ போய் அந்த மரவுரி எடுக்கிறான். சீதை, இதை நான் உடுத்தி பார்க்கட்டான்னு கேட்கிறான். என்ன அதை எது கீழ்ப்பக்கம் எது மேல் பக்கம் தெரியல. சீதை உடுத்திக்க முடியாம தணரச்சே ராமன் வந்து உடுத்தி விடுறான். அப்பத்தான் ராமனுக்கு தசரதன் மூலமா சமாச்சாரம் தெரிஞ்சிருக்கு. கைகையை சொல்லி அனுப்பிச்சுட்டா உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு. ராமன் வந்து, சீதை எனக்கு நன்னா இருக்கா, எப்படி இருக்கு, இந்த வல்கலம் உடுத்திட்டா நான் எப்படி இருக்கேன் கேட்கறா. ராமன், அப்பா என்னை காட்டுக்கு போக சொன்னார், நான் காட்டு கிளம்புறேன். அப்படியா ராமா, உன்னை அப்பா காட்டுக்கு போக சொன்னார், நான் ரெடி ஆயிட்டேன் பத்தியா. சீதை சொல்றேன். இப்ப விஷயம் அது இல்லை. ஏன் சுவாமி, அபிஷேகத்திற்கான நல்ல வஸ்துக்கள்லாம் வைத்திருக்கும் பொழுது அதுல மர உரி எங்க வந்தது கேள்வி வருதோ இல்லையோ. அது யாருக்கும் இல்லை, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தசரதன் காட்டுக்கு போறதுக்கோசரம் 2 செட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தான். அவனுக்கு அவனுடைய மனைவிகளுக்கு. ஆதாதான் சீதை இப்போ உடுத்திட்டு காமிச்சா. மன்னனே அவனியை மகனுக்கு ஈழ்ந்து நீ பன்னரும் தவம் புரி பருவம் மீதன, காட்டுக்கு போய் நீ தபஸ் பண்ண, கண்ண மூலத்தில் கடற வந்தன மின்னன கருமை போய், ஃபுல்லி ப்ளீச்சுடு, மின்னன கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர்னு காது கிட்ட வந்து சொல்லித்து பார்த்தான். தானே தாந்தோணித்தனமா அதை தீர்மானம் பண்ணல. சரி, எல்லாரையும் கூப்பிடுவோம், எல்லாரிடத்துலையும் நாம கேட்போம், ஒரு ஒப்பீனியன் கேட்போம். மக்களாட்சி தான், முடியாட்சியாயிருந்தால் கூட மக்களாட்சி. ஏன்னா அந்த மக்கள் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும்னு பெரிய ராஜசபையை கூட்டினா வந்திருக்கா. அத்தான பேரும் பார்க்கிறா. ஸ்வரே நமகதா ராஜா ஜீமூதைவனாதயல்னு மேக கம்பீரமான கோஷத்தோட தசரதன் பேச ஆரம்பிக்கிறான். மகாஜனங்களே,
உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய செய்தியை சொல்ல போறேன். பல ஆண்டுகள் இந்த ராஜாங்கத்துல இருந்து வெண்கொச்சக்குடை நிழலில் நான் ராஜ்ய பரிபாலனம் செய்த காரணத்தினால் என் தலை நரைத்து விட்டது, என் தேகம் தளர்ந்து விட்டது. நான் இப்பொழுது என் பிள்ளை யுவராஜாவாக எல்லாவிதத்திலும் மென்மையானவனாக மக்கள் உங்களால் அனைவராலும் விரும்பப்படுபவனாக இக்ஷ்வாகு வம்சத்தின் பெருமையை நிலைநிறுத்துபவனாக விளங்கும் ராமபிரானுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன் சொல்லி முடிக்கல. அத்தான பௌரஜனங்களும் கிழவா சிம்மாசனத்தை விட்டு இறங்கு, கிழவா சிம்மாசனத்தை விட்டு இறங்குதான் நடுங்கி விட்டான் தசரதன். ஏய் நான் என்னடா பண்ண உங்களுக்கு, ஏண்டா அப்படின்னாரு. கிழவா கிழவா சிம்மாசனத்தை விட்டு இறங்கு, சிம்மாசனத்தை விட்டு இறங்கு. ஏன்னா இது போகவும் மாட்டேன்றது, உட்காந்து சரியா விளையாடவும் மாட்டேன்றது. ஒண்ணு ரிட்டையர் ஆகி போயிருக்கணும், கோச்சா வந்து நிம்மதியா போச்சு, இல்ல ஒழுங்காவது விளையாடணும். ரெண்டுமே இல்லாமல் உட்கார்ந்துட்டு என்னடா இது பிரச்சனை அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி அநேக வருஷ சாகஸ்ர விருத்தஸ்துவமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம். பல்லாண்டுகள் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்ட, உன் பிள்ளைக்கு சீக்கிரம் பட்டாபிஷேகத்தை பண்ணு, சிம்மாசனத்தை விட்டு இறங்கு. இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தோ ராமம் சத்ராவிருதானனம் இதி தத்வசனம் ஸ்ருத்வா ராஜா தேஷாம் மனப்பிரியம் அஜானன்யவ ஜிக்ஞாசு இதம் வசனம் அப்ரவீத். நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ரெடியா இருக்கோம், காத்துட்டு இருக்கோம். 4-5 பேர் செல்ஃபியில மோட்ல வந்துட்டா. எதுக்கு? ராமன் யானையில பவனி வரும்போது செல்ஃபியில போட்டோ எடுத்துக்கணுமா? இப்பெல்லாம் யாருக்கும் செல்ஃப் மோட்டிவேஷனே கிடையாது, எல்லாம் செல்ஃபி மோட்டிவேஷன் தான். அதுலயும் பைத்தியகாரத்தனமா இந்த ஆத்திர பண்ற வைதிக தர்மாக்களை செல்ஃபி கேமரால எடுத்து போடுறது பாருங்க. நல்ல காரியம் பண்ணிட்டு இருப்பா, பிராச்சீன இடத்துல போட்டோ போட்டு தொலையும். பட தள்ள எடுத்து பூனல் எப்படி உட்காந்துருக்கணும்னு கூட தெரியாத ஒரு பித்துக்குழியா இருக்குது. நல்ல கல்யாணம் விரதம் அப்படின்னா அது செல்ஃபி எடுத்து போட்டா அது பிராச்சீனாவிதமா இருக்கும். தள்ள எழுத்து புரிஞ்சுக்க மாட்டாமோ எந்த தோல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு. இந்த தோல்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இல்லையா நமக்கு. அது ஒரு வழி, அதை தெரிஞ்சுக்கணுமோ. இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதாரணம். சத்ருன் ஜெயன்றதான பட்டத்து யானை நன்கு அலங்கரிக்கப்பட்டு அந்த யானையின் மீது ராமன் பவனி வரணும். அந்த பெரிய ராஜ வீதிகள்ல 2 பக்கமும் நாங்கள் இருந்து ஜெய விஜய் பவா ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம்னு புஷ்பங்களையும் அக்ஷதங்களையும் பொறிகளையும் தூவி சொஸ்திபாஜனம் சொல்லுவோம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடிப்பா, தள்ளுவா. என்னதுக்கு? ராமனை பார்க்கணும், ராமனை பார்க்கணும் அப்படின்னு. ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தோம். இந்த ராமனுக்கு பின்னாடி ஒருத்தன் கொடை போட்டு வருவான், அம்பாரிக்கு மேல கொடை விடிச்சுட்டு இருப்பான். டேய் அந்த கொடையை தள்ளுறா, கொடையை தள்ளுறா, ராமன் முகத்தை சேவிக்கணும்டா. ராமனை சேவிக்க முடியலன்னொடனே அவன் அந்த கொடையை தூக்குவான். தூக்கினோடனே அவன் இங்க ராமன் மூஞ்சி தெரியுது, ரொம்ப சந்தோஷம், ராமா ராமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ராமனை பார்த்து ஹாய் சொல்லுவா, பை சொல்லுவா, ஐஃபை கொடுப்பா. இங்கேருந்து அதுக்குள்ள அந்த பக்கம் வந்து டேய் கொடையை போட்டு மூஞ்ச வரடா, எதுக்கு கொடையை தூக்கின? இல்ல அவள்லாம் சேவிக்கணும்னு சொன்னான். எல்லாம் பொல்லாத கண்ணு, எல்லாம் போந்தி கண்ணு. அந்த கண்ணு பட்டுனா பெருமாள் திரும்ப மண்டலம் வாடி போடாதா, திருஷ்டி வராதா? எதுக்கு உன்னை கொடையை பிடிக்க சொன்ன? கொடையை போட்டு பெருமாள் மூஞ்ச மூடு. அவன் பார்த்தான், இந்த பக்கம் இருக்கிறவன் மூடுன்றான், அந்த பக்கம் இருக்கிறவன் தரன்னா. 2 பக்கம் 2 பேரும் சேர்ந்து இம்சப்பட்டீங்களே. நாங்க அப்படிதான் சொல்லுவோம், அப்படித்தான் நீ ராமனை காப்பாற்றணும், ராமனுடைய திரும்ப மண்டலத்தை நீ ரட்சிக்கணும், ராமனுக்கு எந்த விதமான திருஷ்டி தோஷம் வராமல் பார்க்கறதுக்குலாம் உன்னை கொடை பிடிக்க வச்சிருக்கோம். கஜேன மகதாயாந்தோ ராமோ சத்ராவிருதாரணம்னு இவா கோஷித்தா. மேதினி கம்பயன் இவா போட்ட சப்தத்துல ரிக்டர் அளவுகோலில் 7.7 அந்த அளவுக்கு கிடுகிடுத்து போச்சிடலாம். தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணினேன்? சரியாத்தானே உங்களெல்லாம் நான் பரிபாலனம் பண்ணேன், நன்னாத்தானே உங்களெல்லாம் வச்சுட்டேன். ஒரு நாள் கூட உங்களுக்கு நான் ஃபால்ஸ் சோப்பே கொடுத்ததே கிடையாது. முதல்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்லி 3 வருஷத்தை ஓட்டலையே, நன்னாத்தானே வச்சுருக்கேன். ஏன்டா இப்படிலாம் என்ன கலப்புன்னு கலப்ப சொல்றீங்கன்னு. ராமா பிரச்சனை உன்கிட்ட இல்லை தசரதா, நீ நல்லவன் தான், நன்னாத்தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண. என்ன பண்றது, உன்னை விட எல்லா விதத்திலும் சிறந்தவனான ஒரு பிள்ளையை பெற்றாயே, அதுதான் தோஷம்டா. பகவோ நிருப கல்யாண குணாஹ புத்திரஸ்ய சந்திதே.
ராமன் எப்பேற்பட்டவன்? உத்தமமான திருக்கல்யாண குணங்களை உடையவன். குணைகி தசரதோபமஹா, சாட்சாத் விஷ்ணுவை போன்றவன். அதனால குணங்களால் உயர்ந்த வள்ளல். நீ குணங்களில் சிறந்த அந்த ராமபிரானை தேர்ந்தெடுத்தாய் அல்லவா, பெற்றெடுத்தாய் அல்லவா? அதுதான் உங்ககிட்ட ஒரே குறையை தவிர்த்து மற்றபடி உன்னிடத்துல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னுச்சு. தசரதன் சந்தோஷப்பட்டான். மக்கள் அனைவரும் ஒரே குரலில் ராமனுடைய அதிசயிதமான அந்த பிரபாவங்களை பேசுகிறார்கள். நாளைய உபன்யாசத்துல பார்க்கலாம்.